ஹலோ வணக்கங்க. நான் இப்போ வாழைக்காய் புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வாழைக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு வேக வைக்கிறேன். நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அதில். அப்போ தான் உப்பு கொஞ்சம் பிடிக்கும். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இங்கே தட்டில் வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இதில் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பூண்டும் நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் வெந்துருச்சு. அதை உரித்து தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே வடைச்சட்டி அடுப்பில் வைங்க. வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போடுங்க. போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போடுங்க. போட்டு பொன்னரமாக வதங்கினதும் அதுக்குள்ளே இந்த புட்டுக்கு நல்லா கையிலேயே பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இதில் இந்த தேங்காயும் பூண்டு நுணுக்கி வச்சுருங்க இல்லையா, அது அதில் போடுங்க. போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வதக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. அந்த பூண்டு வாசனை போட்டு உப்பு கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. ஆகிட்டு அந்த வாழைக்காயை அந்த உருளைக்கிழங்குக்கெல்லாம் மசாலா நம்ம இது பிணையும்ல, அது மாதிரி இந்த வாழைக்காயை நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பொடி மஸ் பண்ணுவோம் அது மாதிரி வாழைக்காயை நல்லா கையிலேயே நல்லா பொடிச்சு சின்னதாக பிச்சு போட்டுக்கணும். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுங்க. போட்டு நல்லா கிண்டி இறக்குங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாழைக்காய் புட்டு. நல்ல டேஸ்ட் வந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.